குடிச்சது போது 2 பேரும் வாங்கிங்க. டைம் ஆச்சுல்ல, வாங்க வாங்க வாங்க. உங்களால நான் பேசி வாங்க. ரொம்ப நேரம் குடிச்சிங்கன்னா சளி பிடிச்சிக்கோடா. குளிக்க போறது சொல்லிட்டு வர்றது இல்லையா? அப்பா எங்கெங்க சாப்பிடு. 2 பேரத்துல யார் முதல்ல சாப்பிடுறேன்னு பாப்போமா? We're going to study. Don't be afraid. You're back in my beat. Yeah, my work was trying. Rapping all night and night. The team, yo. Once again, record point, get your night. Come on, rap the structure fine. Let your father stop the joke. Friday, Friday, there's a job. நானும் எவ்வளோ தூரம் கெஞ்சி பார்த்துட்டேங்க. சாப்பிட மாட்டேன்னு அடம் முடிக்கிறாங்க. इसी हो எனக்கு எல்லாம் इसी हो ஜாலி हो எனக்கு எல்லாம் ஜாலி हो பாடி பாடி வாழும் வாழ்க்கை எனக்கு என்றும் इसी हो ஆட்டம் முடிவில் கட்டும் இன்பம் எனக்கு என்றும் ஜாலி हो வெற்றி தேவதை தேடி வர எனக்கு எல்லாம் इसी हो வீரநந்தம் கூட ஆட எனக்கு எல்லாம் ஜாலி हो காசு பணம் சேர சேர எனக்கு எல்லாம் इसी हो காதலியும் கூட ஆட எனக்கு எல்லாம் ஜாலி हो इसी हो எனக்கு எல்லாம் इसी हो ஜாலி हो எனக்கு What would like to show? Get my body shot. அப்படியா? வெரி குட் ராஜல்லா. They wanna scream, wanna call, wanna beat. You can't touch my the feel and the feel. அடடா அடடா அட்டனாக நீடா அடடா 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 அட்டம் அடடா ஆயிரம் கடைகள் வந்தாலும் ஆயிரம் கோடிகள் கண்டாலும் என் ஆசை கனவுகள் ஓயாது அஞ்சி அஞ்சி வாழும் வாழ்க்கை எனக்கு என்றும் பிடிக்காது ஆடி ஓடும் வாழ்க்கைக்கு இங்கே ஈடு இணை கிடையாது ஆயிரம் துன்பம் வந்தாலும் அஞ்சிடும் பேச்சே கிடையாது ஆயிரம் இன்பம் வந்தாலும் அதுவும் எனக்கு போதாது இசிஹோ எனக்கு எல்லாம் இசிஹோ ஜாலி ஹோ எனக்கு எல்லாம் ஜாலி ஹோ Wanna do this all now, wanna ball, wanna beat, wanna be shopping next to me, yeah, let's party, the big cat party, you're going to be like a fool and such as you do. பாடுடா பாடுடா படத பட்ட பாடுடா போடுடா போடுடா போடத தலம் போடுடா அழகிய தேவதை தேடி வர நாடிடும் மாட்டம் சூடேறும் அவள் அழகில் மூழ்கி ஓய்வெடுக்க என் ஆசை கனவுகள் ஈடேறும் அழகை தேடி நம்பலம் வரவா அழகின் வாசம் கண்டு அங்கே நின்றிடவா அன்பாய் அணைத்திடவா எம்பாய் அணைத்திடவா நான் இன்று நினைத்ததைத்தான் இன்றே முடித்திடவா இசிஹோ எனக்கு எல்லாம் இசிஹோ ஜாலி ஹோ எனக்கு எல்லாம் ஜாலி ஹோ பாடி பாடி வாழும் வாழ்க்கை எனக்கு என்றும் இசிஹோ ஆட்டம் முடிவில் கட்டும் இன்பம் எனக்கு என்றும் ஜாலி ஹோ வெற்றி தேவதை தேடி வர எனக்கு எல்லாம் இசிஹோ வீரநந்தம் கூட ஆட எனக்கு எல்லாம் ஜாலி ஹோ காசு பணம் சேர சேர எனக்கு எல்லாம் இசிஹோ காதலியும் கூட ஆட எனக்கு எல்லாம் ஜாலி ஹோ இசிஹோ எனக்கு எல்லாம் இசிஹோ ஜாலி ஹோ எனக்கு எல்லாம் ஜாலி ஹோ Go Volca Pasi. வழியில் வாழ்வு தேடிடும் குருட்டு உலகமடா இது கொள்ளையடி. ஹலோ நான் தான் பேசுகிறேன். பாம்பேலேருந்து இப்போ தான் நான் வந்துடுறப்போ மீட்டிங் ஒன்று போயிருக்கேன், முடிச்சுட்டு வரேன்.
வாங்கப்பா. என்ன இன்னைக்கு காலையில் நேரத்திலேயே கிளம்பிட்டீங்களாட்டு இருக்குது? வர சண்டே சென்னை மும்பை மேட்ச் இருக்குல்லப்பா, அதனால ஹார்ட் ஒர்க் பண்ணி பிராக்டிஸ் பண்ண போறோம்பா. சஞ்சய்க்கும் நல்லா பிராக்டிஸ் கொடுக்கணுங்களாப்பா. இவன் 5000 பிராக்டிஸ் பண்ணி கிழிச்சான். நீ வேணா பாரு, இவன் இப்படியே பண்ணிட்டு இருந்தான்னா டீம்ல சஞ்சய் செலக்ட் ஆக மாட்டான். முதல்ல நீ போய் பிராக்டிஸ் பண்ணி செலக்ட் ஆகிற வழியை பாரு. அவனுக்கு தான் நான் இருக்கேன்ல, நம்ம கிட்ட பணம் இருக்குது, ஏதா ஒண்ணு பண்ணி உள்ள பூத்தி விடுவோம். கிரிக்கெட்ல ஒருத்த பேட்ஸ்மேன் ஆகும், ஒருத்த பவுலர் ஆகணும் தான் என்னோட ஆசை. அதுக்கு நல்ல பயிற்சி வேணும். நல்ல முறையான பயிற்சியும் முயற்சியும் இருந்தா சென்னை டீம்ல மட்டும் இல்ல, இந்திய டீம்லயே விளையாடலாம். உங்க பேர் இந்த ஊர்ல நாட்டுல மட்டும் இல்ல, உலகம் பூரா வரணும்னு நான் கனவு கண்டுட்டு இருக்கிறேன்டா. ஆசையை நிறைவேற்றிப்பா. நானும் மாரி நல்லாதான்ப்பா விளையாடுறேன். சஞ்சய் சொல்றது சரிதான்ப்பா. வர மேட்ச்ல நம்ம சென்னை டீம்ல வந்து சில சேஞ்சஸ் இருக்குன்னு சொல்றாங்க. உங்க கனவை நாங்க எப்படி நிறைவேற்றுவோம்? வந்து மேட்சை பாருங்க, நாங்க எப்படி தூள் கலப்புறோம். ரொம்ப சந்தோஷமா இருக்கு. நானும் பிரமா மாரி பெரிய பிளேயர். இந்த ஆர்வம் தாண்டா வேணும். சாதிக்க முடியாது எதுவுமே கிடையாது. இந்த தன்னம்பிக்கை மட்டும் உங்ககிட்ட இருந்தா வெற்றி உங்களை தேடி வரும்டா. நல்லபடியா போயிட்டோம். வாடா. ஆட்டோ வருமா? எங்க போகணும்? ராமர் தெரு போகணும். ராமர் தெருவா? சரி உக்காருமா. எவ்வளவுப்பா பணம்? எவ்வளவு பணம்? நம்ம பெரிய பணம் ஒரு 100 ரூபா கூட. நடந்து ஐயோ வாங்கடி ரோசி, உட்காருமா. உட்காருங்க, நான் டீ போட்டு கொண்டு வரேன். ஏண்டி போனும் பண்ணல, நீ வரவும் இல்ல. நான் என்னமோ மாதிரியே நினைச்சேன். என்ன நினைச்ச? நீ அங்க எவன்ட்டையாவது லவ்ல மாட்டிக்கிட்டியோன்னு நினைச்சேன். சிச்சி, உனக்கு எப்பவுமே இதே நினைப்பு தாண்டி. போட்டனா? ஏண்டி 2 பேரும் சண்டை போட ஆரம்பிச்சிட்டீங்களா? முதல்ல டீயே சாப்பிடுங்க. ஏண்டி ரோசி, அம்மா எப்படி இருக்காங்க? நல்லா இருக்காங்க ஆண்டி. அவங்களையும் கூட்டு வந்திருக்கலாம்ல. எங்க அம்மாக்கு வீட்டு வேலை போக மத்த நேரம் எல்லாம் கர்த்தர் தான் ஆண்டி. ஏன்னா எங்க அம்மாவுக்கு பொண்ணு நல்லா இருக்கணும்னு வேண்டதே ஒரு வேலையா போச்சு. இதுல என்னடி தப்பு? எல்லா பெத்தவங்களுக்கும் இருக்கிற அக்கறை தானே ஆண்டி. நாங்க டீனேஜ், எங்களையும் எங்க மனசையும் மீறி எந்த தப்பும் நடக்காது கூடாதுங்க தான் எங்களோட ஆசையும். உங்க வீராப்பெல்லாம் பேச்சுல காட்டாதீங்க, செயல்ல காட்டுங்க. ஏண்டி வந்த உடனே எங்க அம்மாவை நீ மூட் அவுட் பண்ணிட்டியா? சரி, குடிச்சிட்டு வா, வெளியில நம்ம போய் ஜாலியா ஒரு ரவுண்ட் சுத்திட்டு வரலாம்.
ஹாய் குட்டிங்களா, நீங்கள் 4 பேரு, நாங்கள் 4 பேரு, ஜாலியா விளையாடலாமா? விளையாடணும். ரோட்ல தெரு நாய் நிறைய சுத்திக்கிட்டு இருக்கு, ஆளுக்கு ஒண்ணு புடிச்சுக்கோங்க. ஏண்டி திமிரா பேசுறியா? நான் நினைச்சா உங்க ஒவ்வொருத்தரையும் ஒரே நிமிஷத்துல பெருமை ஆக்கிடுவேன். என் பாசோட பொண்ணு தான் இது நாள் வரைக்கும் விட்டு அந்த வச்சு. எண்ணம் இருந்திருந்தா இப்ப இப்படி கீழ்த்தனமா நடந்திருக்க மாட்டேன். உங்க வீட்லயும் பொண்ணுங்க இருக்காங்க, அத நீ நினைச்சுக்கோ. ஏய், உபதேசம் எனக்கு தேவையில்லடி, எனக்கு நீ வேணும். அது ஒரு நாளும் நடக்காது. நான் நினைச்சா இங்கே எடுத்து காட்டுவேன். ஆனா பூவோட வெடி கொடுக்குறா நான் அமைதியா இருக்கிறேன். உன் வீட்டுக்கு போ, உன் அக்கா தங்கச்சிங்க இருப்பாங்க, அவங்களுக்கு போய் வரடி கொடு. எனக்கு என்னென்ன எங்கெங்க இருக்குதோ அதேதான் அவங்களுக்கும் இருக்கு. என்ன திமிரா பேசுற? ஏய், மரியாதையா நீ அவள் மக்களத்தா? அப்ப நீ வா, நான் மாதிரி தான் ஆசைப்பட்டேன். நீயே வந்து சொல்றப்ப விரவ முடியும். வா, குடிக்கி நாயே. எனக்கு எவ்வளவு வேண்டாம், நான் தான் ஆசைப்பட்டேன். நீ வா. ஏய், பின்னாடியே ஓடி வரா. விட மாட்டேன் உங்களை. டேய், உன் பிகர் வந்திருக்கு பாருடா. மச்சான், யாரா அந்த ஃபிகர்? சூப்பரா இருக்கா? என்ன திடீர்னு வந்திருக்கீங்க? நான் உங்களை எதிர்பார்க்கவே இல்லை. நேத்திக்கு உங்க ஃப்ரெண்ட்ஸ் மட்டும் வரலனா என்னையும் என்ன தேடி வந்த என் ஃப்ரெண்ட்ஸுங்களையும் அந்த தெரு நாய் கடிச்சு உதறி இருக்கும். நேத்திக்கு இருந்த டென்ஷன்ல நான் அவங்களுக்கு ஒரு தேங்க்ஸ் கூட சொல்லாம போயிட்டேன். நேத்திக்கு நைட்டு அதை நினச்சி நான் தூங்கவே இல்லை. எப்படா விடியோன்னு காத்துட்டு இருந்தேன், அதான் வந்தேன். உண்மையை சொல்லணும்னா எனக்கும் உங்க ஞாபகமாக இருந்துச்சு. என்னடா இவளை கஷ்டப்பட்டு காப்பாத்திருக்கோம், இந்த பொண்ணு ஒரு தேங்க்ஸ் கூட சொல்லாம போயிட்டேன்னு நேற்றுக்கு ஃபுல்லா நானும் உங்களை நினைச்சிட்டு இருந்தேன். சாரி 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 சாரி. இப்போ என் மேல இருந்த கோவெல்லாம் போயிடுச்சா? 2 தடவை நீங்க என் உயிரை காப்பாத்திருக்கீங்க. நான் என் உயிர் இருக்கிற வரைக்கும் உங்களை நான் மறக்க மாட்டேன். என்னாலேயும் உங்களை மறக்கவே முடியாது. சரி, நான் வரேன். சரி, மறுபடியும் உங்களை எப்போ பார்க்கலாம்? டைம் கிடைக்கும் போது பார்க்கலாம். பாய். ஏய், வந்துட்டு போறான் லவ்வர், அடிக்க போறான் சிக்ஸரு. ஏய், வால் வராண்டி. எங்க வெளியே கிளம்பிட்டீங்க? கொஞ்சம் ரிலாக்ஸா. இந்த வெயில்ல எப்ப பார்த்தாலும் ஃப்ரெண்ட்ஸோட இருந்தா நம்ம இப்ப தனியா மீட் பண்றோம். ஏன் அவசரப்படுறீங்க? 2 மனசும் ஒன்னாதான் கலந்துருச்சுல்ல. மனசு மட்டும் கலந்தா போதும். வேற என்ன வேணும்? கேட்டுருவேன், சொல்லுங்க. சரியில்லைன்னு பாக்குறேன். அப்புறம் நீதான் சொல்லணும். சரி, நாளைக்கு மீட் பண்ணலாம். ஓகே, பாய் பாய். ஏய், இவ்வளவு லவுல மாட்டிட்டாடி. ஏண்டி, அவன் தான் தனியா கூப்பிடுறான்ல, போக வேண்டியது. நான் கையை வச்சுட்டு சும்மா இருக்க மாட்டான்டி. அதாண்டி லவ். ஐயா, ஐயா. யாருப்பா அது? வணக்கங்க ஐயா. ஓ, சண்முகமா? வணக்கம் வணக்கம். நல்லா இருக்கியா? நல்லா இருக்கேங்க ஐயா. அப்புறம் பையன் படிப்பெல்லாம் முடிச்சிட்டானா? பையன் படிச்சிட்டு சின்ன இருக்காங்க. வயசுல நம்ம எல்லாம் ஒன்னா படிச்சோம். ஆமாங்க, விளையாடிட்டு இருந்தோம். அதுக்கப்புறம் காலம் மாறி போச்சு, நம்மளும் மாறிட்டோம். அத உடைய பழைய கதையெல்லாம் பேசினா ஒரு நாள் பத்தாது, பேசிக்கிட்டே இருக்கணும். ஆமா, பொண்ணு கல்யாணம் பண்ணி கொடுத்தியே, குழந்தைங்க 2 பிள்ளை இருக்குங்க ஐயா. சரி சரி. பையன் தான் இன்னும் படிப்பு முடிக்கல. ஏன் தயங்குற? என்ன விஷயம்? எதுவா இருந்தாலும் சொல்லு சண்முகம். எங்கிட்ட சொல்றதுக்கு என்ன சொல்லு. ஐயா, எனக்கு ஒரு 25,000 பணம் வேணுங்க ஐயா. திடீர்னு 25,000 ரூபாய்க்கு அப்படி என்ன உனக்கு செலவு? காலேஜ் ஃபீஸ் வேணும்னு பையன் ஃபோன் பண்ணியிருந்தாங்க ஐயா. இதை பாரு சண்முகம், பணம் கொடுக்கறத பத்தி எனக்கு பிரச்சனையே இல்லை. என்னை பத்தி உனக்கு நல்லா தெரியும். பண விஷயத்துல நான் ரொம்ப கராரான ஆளு.
சொன்ன தேதியில எனக்கு பணம் வீடு தேடி வந்துடணும். நல்லா தெரியுங்க, எனக்கு கரெக்டா கொடுத்துருவாங்க. ஏதோ நீ பழகணுங்கனால வட்டி கூட இல்லாம கொடுக்குறேன். சரிங்க ஐயா. சரியா? சரி, நன்றிங்க ஐயா. டேய் பிரம்மா, சொல்லுங்கப்பா. என் பீரோவில் ஒரு 25,000 ரூபாய் பணம் எடுத்துட்டு வா. சரிங்கப்பா. இப்ப பணம் கொடுக்குறேன், முதல்ல பையனுக்கு பணத்தை அனுப்பி எப்படியோ ஆமாங்க. கடனை உடனே வாரிங்க. சரிங்க. பையனை மேல் படிப்பு வரைக்கும் படிக்க வைக்கிற, நல்லபடியா படிக்கிட்டு படிச்சு முடிச்சதுக்கு அப்புறம் என்னை வந்து பார். சரியா? சரிங்க ஐயா. கொடுப்பா. சரியா இருக்கா? இந்தா 25,000 ரூபாய் இருக்கு, பணம் பத்திரம், எண்ணி பார்த்து. ஐயோ ஐயா, உங்களையா? அப்படியெல்லாம் சொல்லக்கூடாதியா. என்னதான் பழக்க வழக்கம் இருந்தாலும் பண விஷயத்துல கரெக்டா இருக்கணும். சரிங்க. திருப்பி என் பையனும் வீடு தேடி வர வச்சிடாத, அது நல்லா இருக்காது. சொன்ன தேதிக்கு கண்டிப்பா கொடுத்துருங்க. யாருப்பா அவரு? அவன் என் ஃப்ரெண்டு. நாங்கெல்லாம் சின்ன வயசுல ஒன்னா படிச்சோம். நம்ம ஊருக்காரன், அதெல்லாம் சொந்தக்காரன். ரொம்ப கஷ்டப்படுற மனுஷன். ஆனா பையனை பெரிய படிப்பு வரைக்கும் படிக்க வைக்கிறான். கடைசி நேரத்துல ஏதோ பணம் பத்தலையா, அதான் என்ன பண்றது. இவனுக்கு எல்லாம் கஷ்டப்படும் போது நம்ம மனசு கேட்க மாட்டேங்குதே. நம்மகிட்ட வந்து கேட்டான், சரின்னு ஒரு 25,000 ரூபாய் கொடுத்து விட்டேன். பையன் நல்லபடியா படிப்பு முடிச்சுட்டு வரட்டு, திருப்பி கொடுக்காம போயிட போறான். ஹலோ. தீபா எல்லா விஷயத்தையும் என்கிட்ட சொல்லிட்டான். நான் உங்களை பார்க்கணுமே. ஐயோ தெரியாது. அவதான் எங்க அம்மா கிட்ட சொல்லி சம்மதம் வாங்குறேன்னு சொல்லியிருக்கா. தேன் குடிக்க சீரகடிக்கும் பொன் வண்டே, நீ சொல் வண்டே, இதழ் விரியும் மலர் மலரும் நேரம் பார்த்து காத்தெங்கே நீ இருந்தாயோ, மலர் மலரும் வாசம் நுகர்ந்து மனம் குளிர வந்தாயோ, இதழ் விரியும் சத்தம் கேட்டு இசையமைக்க வந்தாயோ, தேன் குடிக்க சீரகடிக்கும் பொன் வண்டே, சொல் வண்டே, இதழ் விரியும் மலர் மலரும் நேரம் பார்த்து காத்தெங்கே இருந்தாயோ. லா 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 லா
ஞாபகம் இல்லையா? அன்னைக்கு ஜவுளி கடையில கூட உங்களுக்கு ஒரு புடவை வாங்கி கொடுத்தனே, நீங்க கூட அன்னைக்கு வாங்கிட்டீங்களே. ஓ ஆமா நீங்களா? எங்க போனோம்? உட்காரு, உன்னை டிராப் பண்றோம். பரவாயில்ல, நான் நடந்தே போறேன். உன்னை பார்க்கும் போதெல்லாம் அவளை பார்த்த மாதிரியே இருக்கு. என் மனசு வலிக்குது. அதுக்கு நான் என்ன செய்ய? நான் பொல்லாதவன் இல்ல. உனக்கு ஆட்சேபணம் இல்லைன்னா வண்டியில உட்காரு. என்ன நம்பி வண்டியில ஏறு, உன்னை டிராப் பண்றான். உட்காரு. இவன் நம்பி நம்ம போலாமா வேணாமா? ஏறி உட்காரு, போலாம். என்ன முறைக்கிற? உன்னை நேரில் பார்த்தா இல்லையா? யாரு சொன்னா தெரிஞ்சுக்கிறேன், வசதியா இருக்கேன். பிரச்சனையே இல்லை, பசங்க இருக்காங்க. 5 நிமிஷம் பயோடேட்டா ஃபுல்லா கொண்டு வந்துடும். தெரியுமா? ஓ ஆமாங்களா? நீ அவன் அடிக்கடி ஆளை மாத்துறாங்க. ஒன்றைய பற்றி பேச போறேன். இல்லை உதவி பண்ணலான்னு பார்த்தா பிஹேவ் பண்ணி உதவி எனக்கு தேவையில்ல, அது நான் பார்த்துக்கிறேன். நீ பொண்ணை லவ் பண்ணா ஹீரோங்கிறீங்க, ராங் பண்ணா வில்லங்கிறீங்க. நான் வில்லன்னு பேர் வாங்கி பழக்கப்பட்டேன். என்ன செய்யலாம்? டேய், இவன் நம்ம தீபா கிட்ட அடிக்கடி கலாட்டா பண்ணிட்டு இருக்கான்டா. அதுவும் பொண்ணு கடை இந்த பக்கம் இருக்காது. நான் யாரும் வரேன்டா, வரேன். ஒரு புட்டு இருக்கேன். நான் கொஞ்சம் ஷூட்டிங் போகணும். இந்த பக்கம் ஆட்டோ ஏதாவது வருவோம். 5-6 ஆட்டோ இருக்கு. எனக்கு ஒரு ஆட்டோ போதும். ஏதாச்சும் ஒன்று வரும். அங்கே ஒரு ஆட்டோ வருமா இருக்கு. என்ன சார் போனா? ஷூட்டிங் போகணும். எங்க போனா? ஷூட்டிங் தான் போகணும். அவன் எங்கிட்டே கிடையாதுயா. 100 ரூபா கொடு. பார்த்தீங்களா? 100 ரூபா கேட்கலாம். 50 ரூபா தருவேன். உட்கார் உட்கார். 50 ரூபா தான் தெரியுங்களா? 50 ரூபாய் எப்படி வசூல் பண்ணணும் பாரு. உட்கார். போலாமா சார்? இல்லை, இங்கே நின்றுக்க. வசூல் பண்றேன். நில்லு. ஏன் சார் நிறுத்த சொன்னீங்க? சும்மா. ஹலோ, ஓஹோ, நான் டைரக்டர் தான் பேசுறேன். பேசுங்க பேசுங்க. இதா வந்துட்டு இருக்கேன்ப்பா. வரேன் வந்துட்டேன். அந்த திருநங்கைக்கு ஹெவியாக கொஞ்சம் மேப் முடிச்சது. அவன் தான் கதாநாயகி. ஆர்டர் செஞ்சிங்களா? லொக்கேஷன்லாம் ஓகே தானே? அந்த படம்லாம் மாட்டிருக்கீங்களா? நான் வந்தேன் சார். நீங்க டைரக்டரா? இல்லை. இல்லையா? ஆமாய்யா சார். ஆமாம் சார். நீங்க வண்டி விடு. டைரக்டரா? ஆமாய்யா, வண்டி விடு. தெரியாம போச்சு. அவன் நீயே இருக்கிற சார். நீங்க டைரக்டர் அடையாளி வீட்டில் வச்சுட்டு வந்துட்டேன். நான் கூட நல்லா நடிப்பேன் சார். எனக்கு ஒரு வாய்ப்பு கொடுத்து பாருங்க சார். வாய்ப்பு கிடைக்குமா? கண்டிப்பா. அப்படியா? நான் கூட நல்லா கதை சொல்லுவேன் சார். கதையில சொல்லுங்க. ஆமா. எங்க சொல்லு பார்க்கலாம். இந்த காலத்துல எவன் சார் நல்லா கதை சொல்றான்? என் கதையை கேட்டு பாருங்க, நீங்களே ஷாக்காயிருவீங்க. ஏற்கனவே நான் ஷாக்கில் தான் நிற்கிறேன். அது இல்ல சார், இப்பெல்லாம் வர்ற படமா சார்? என்ன பண்றது சார்? கதையை காப்பி அடிச்சு படம் பண்றாங்க. கேட்கறதுக்கு அசிங்கமா இருக்கு. உன்னை பார்த்தாலே அசிங்கமா தான். சொல்லுங்க. கேளுங்க. அப்படியா சொல்லுமா? ஃபர்ஸ்ட் ஓப்பனிங் சார். கேமராவை டவுன்ல வச்சு மேல காட்டுறேன் சார். ஷாப் ஆங்கிள் சார். அப்படியே பாத்தீங்கன்னா ஏரோப்ளேன் போயிட்டு இருக்கு. அப்புறம் சார் கேமராவை தூக்கிட்டு இங்க வரேன் சார். இங்க வந்து நிக்கிறேன் சார். இந்த தெருவை காட்டுறேன் சார். இந்த தெருவை காட்டுறேன் சார். மறுபடியும் இந்த தெருவை காட்டுறேன் சார்.
ஒரு 10 வயசு பொண்ணு சார், 10 வயசு பொண்ணு. ஒரு கூடி தலைமால வச்சுக்கிட்டு நடக்க முடியாம தள்ளாடிக்கிட்டு வரா சார். ஐயோ பாவே, சொல்லு. அப்புறம் சார் மறுபடியும் கேமரா கீழே வைக்கிறேன் சார். கீழே வச்சு வானத்தை காட்டுறேன் சார். ஏறாப்பழம் வந்துகிட்டு இருக்கு, வருது சார். அடேங்கப்பா. இந்த பக்கம் பாத்தீங்கன்னா கருப்பா ஒரு பறவை பறந்து வருது. ஏறாப்பழம் வருது, அந்த பறவை வருது, இந்த பக்கம் ஏறாப்பழம் வருது, ரெண்டும் மோதிர லெவல்ல வருது. ஒரே டென்ஷன் சார். அங்கதான் சார் இந்த டைரக்டர் என்ன பண்றான்? கட்டி சொல்ல வேண்டியதானே, ஏன் பேசாம இருக்காம? மாறிடுவேன். டென்ஷன் மாறதுக்கு தண்ணி குடிக்கிறீங்களா? வேண்டாமா? என்ன ட்ரிங்க்ஸ் சாப்பிடுறீங்களா? ட்ரிங்க்ஸ் பிராண்டி என்ன சார் இது? சினிமாக்காரனா இருந்துட்டு நீங்களே தண்ணி அடிக்க மாட்டீங்க. ஷூட்டிங் போறீங்களா? உள்ள வாங்க சார். என்னையா சொன்னா கேட்க வாங்க நீங்க. சரி வாங்க உட்கார. இன்னைக்கு ராசி பலன் அன்னையர்களால் உதவின்னு போட்டுட்டான். இருக்க வாங்கி ரெடியா வச்சிருக்கேன். இது என்ன பாத்தீங்களா? டம்ளர். இது என்ன பாத்தீங்களா? பாட்டில். ஓகே, நான் ஊத்தி தரேன், நீங்க திட்டு சாப்பிடுங்க. அப்பயாவது எனக்கு ஒரு வாய்ப்பு தருவானு பாருங்க. எல்லா கடையில வாங்கினாலும் பாட்டில் ஓப்பன் ஆக மாட்டேன். இந்த கம்பெனியில மொத்தமான ஆயிட்டு வர்றேன். குடிங்க, தைரியமே குடிங்க, நான் பாத்துக்கிறேன். குடிங்க. இந்த ஆளு குடிச்சிட்டு ஃபுல் மொப்ப ஆனதுக்கு அப்புறம் தான் இந்த ஆளுகிட்ட வாய்ப்பு அப்பயாவது வாய்ப்பு தருவானு பார்க்கலாம். இல்லைன்னா மட்டையாக்கி இங்கே தூக்கி போட்டு போயிட வேண்டியது. சார் குடிச்சிட்டீங்களா? இன்னொரு கட்டிங் இருக்குது, குடிங்க. போதுமா? வாங்க சார், குடிங்க சார். வாங்க வாங்க, அங்க உட்காரலாம். குடிங்களா? அப்படியாவா? சரி குடிங்க குடிங்க. எப்படி இருக்க? நான் உங்ககிட்ட குடிச்சிட்டேன். ஆமா, கண்ணாடி சூப்பரா இருக்க. நான் போட்டா எம்ஜிஆர் மாதிரி இருப்பேன். எப்படி இருக்க? போன் அடிக்குது. ஆமா, போன் யாருது? சுறுசுறுப்பானா இருக்கும். ஆமா, எதுக்கு தொப்பி போட்டுருக்கீங்க? நான் அப்படியா? குடிங்க, நான் போட்டு பாக்குறேன். போட்டு சரி சரி, நீங்க சந்தோஷமா குடிங்க குடிங்க குடிங்க. அடுத்த பாட்டு நான் பாத்துக்கிறேன். ஓகே ஓகே மேம். தண்ணி போதுமா? இன்னொரு கட்டி வேண்டாமா? சரி ஓகே ஓகே. ரொம்ப ஓவரா போச்சோ மாம்சா? ஓவரா போச்சா? அப்படியா? சரி சரி. டைரக்டர் ஆகிறதுக்கு எவ்வளவு கஷ்டப்பட வேண்டியதா இருக்குதுப்பா. சரி, நீங்க நல்லா ரெஸ்ட் எடுங்க. நான் போயிட்டு வீட்டுக்கு போயிட்டு வரேன். வெட்டுமா? நல்லா உட்காரு, நல்லா உட்காரு, நல்லா உட்காரு. தூங்கு தூங்கு தூங்கு. நான் வரேன், நான் வரேன். வெட்டுமா? இந்த மாதிரி ஒரு பெட்டி வச்சுக்கிட்டால குடமாக நிறைய பேர் டைரக்டர் டைரக்டர்னு பேர விட்டுருக்கீங்க. இந்த பெட்டி யாங்கையில் வந்துருச்சு. ரொம்ப டயர்டா இருக்கா? மேல சுடுதண்ணி வச்சிருக்கேன், போய் குளிச்சுட்டு ஃப்ரெஷ் ஆயிடுவாங்க. சரியா? அப்பா தண்ணி அடிக்கிறானு? இல்லப்பா இல்லப்பா. ஏப்பா அப்பா, என்னமோ ஏதோ சொல்ல வர மாதிரி இருக்கு, சொல்லு. அப்பா, அண்ணன் ஒரு பொண்ணை லவ் பண்றான்ப்பா. ஹாய் மை சன். வெல்கம் வெல்கம் வெல்கம். ஏன் சன்னடா நீ? சரி அப்பா, பிரம்மாவும் சும்மாரா. உட்கார் உட்கார், பேசாம உட்கார். நீ சொல்ற. அப்பா, பிரம்மாவும் ஒரு பொண்ணை லவ் பண்றான்ப்பா. பேஸ் பேஸ். அண்ணன் தம்பி ரெண்டு பேரும் ஒரு பிளானோட தான் வந்திருக்கீங்கடா.
எப்ப அப்ப சரக்கு அடிச்சிட்டு மப்புல இருப்பான், அப்ப இந்த விஷயத்தை ஓபன் பண்ணலான்னு பிளான் பண்ணி கரெக்டா வந்திருக்கீங்கடா. ஆமா, பொண்ணுங்க யாரு? இந்த பட்டாம்பூச்சிகளா? சரி, அக்கா பூச்சி யாருக்கு? தங்கச்சி பூச்சி யாருக்கு? அப்பா அது அண்ணன் தம்பி நாங்க 2 பேரும் முடிவு பண்ணிக்கிறோம்ப்பா. வெக்கத்தை போடுற பையனுக்கு ஏடா லவ் பண்ணும்போது வராத வெக்கம் இப்ப வந்துருச்சாக்கு. லவ் பண்றீங்களா? லவ் ஒரு சாதனையாளனுக்கும் லட்சியவாதிக்கும் காதல் வரக்கூடாது. அப்படி வந்துச்சுன்னா அவனுக்கு லட்சியமே இருக்க கூடாது. டாடி காதல் வேற லட்சியம் வேற டாடி. ஒரு லட்சியவாதி சாதனையாளனா ஆயிருக்கிறான், அதுக்கு அவனுடைய விடாமுயற்சியும் தன்னம்பிக்கையும் தான் காரணம். இல்லன்னா அவன் கல்யாண மூச்சு வர்றானே பொண்டாட்டி, அவளோட ராசின்னு கூட சொல்லுவாங்க. ஒருவேளை அவன் லட்சியவாதி ஆயிட்டான்னா பரவாயில்ல, ஆகலன்னு வச்சுக்க அவ்வளவுதான். சரி, உங்க 2 பேர்த்தோட காதல பிரிச்ச பாவியா நான் இருக்க விரும்பல. நாளைக்கு அந்த வீட்டுக்கு போறேன், அந்த பொண்ணுகளை பாக்குறேன், உங்க 2 பேர்த்துக்கு பேசி முடிக்கிறேன். இப்ப நீங்க 2 பேரும் உங்களுக்கு வாங்கட எழுது குளிக்கிறான் குளியில அம்மா எப்போ இப்படிதான் திட்டுவாங்க, அம்மாக்கு வர வேலை. இப்படி அடிச்சோம் பாத்தியா, கையில ரம்மி 3 ஜோக்கரு அடிக்க முடியும்னா? அப்பா அப்பா வாங்கப்பா, ஏமாத்திட்டீங்க. மாஸ்டர், எங்க மாஸ்டர்ப்பா. வாங்க மாஸ்டர், வாங்க. அம்மா மாஸ்டர், வாங்க மாஸ்டர். வணக்கம், உட்காருங்க உட்காரு. டேய், எப்போ வந்தீங்க மாஸ்டர்? இன்னைக்கு தான் வந்தேன். வேலைப்பா, டீ எடுத்துட்டு வரேன்னு சொல்லவே இல்லை. என் பசங்களுக்கு நல்ல ட்ரைனிங் கொடுத்து எப்படியாவது சென்னை டீம்ல உள்ள நுழையிறதுக்கு ஏற்பாடு பண்ணிருங்க. என்னதான் கோச்சிங் கொடுத்தாலும் அவனுக்கு ஒவ்வொரு திறமை இருக்கு, அதை அவங்க வளர்த்துக்கணும். ஆமா, என் பசங்க எப்படி? கரெக்டா ஆடுறாங்க. பிரம்மா பொறுத்த வரைக்கும் ஓகே, ஆனா சஞ்சய் தான் சொதப்புறான். எதையும் சீரியஸா எடுத்துக்க மாட்டேங்கிறான். கிரிக்கெட்ல கவனம் செலுத்துறது இல்ல. நான் சொன்னா கேட்டுக்க மாட்டேறான். முயற்சி பண்ணுங்க சார், முடியாத எதுவுமே இல்லை. இந்த காலத்துல தான் பணம் கொடுத்தா எதையுமே சாதிக்கலாமே. பணம் பேசாது சார், விளையாட்டுது. திறமை வேணும். பணம் பேசும் சார், பேசும். பிரம்மா அவன் சொந்த திறமையால வந்துருவான். ஆனா சஞ்சய் என் பணத்தை வந்து வர வைக்கணும், வர வைப்பேன். பிரம்மா, நீ பேட்மேன் ஆகும், பவுலர் ஆகும், உன் திறமை நீ வெளிப்படுத்தணும். சரி மாஸ்டர், உன்னால நிச்சயமா முடியும். ஆல் தி பெஸ்ட். தேங்க்யூ. நான் வரேன் சார். சரி, ஓகே. அப்புறம் சஞ்சய்க்கு நல்ல கடினமான பயிற்சி கொடுங்க, மத்தத நான் பாத்துக்கிறேன். என் கடமையை நான் கண்டிப்பா செய்யறேன் சார். ஓகே ஓகே. டேய் பிரம்மா, நாளை காலைல பிராக்டிஸ் வந்துரு. அப்பா நான் போய் மாஸ்டர் அமைச்சிட்டு சரிப்பா. வரேன். மச்சி, ஓபன் தி பாட்டில். ஹலோ, சொல்லு தர்மே. இன்னும் ஃபோன் பண்ணி எடுக்க மாட்டேங்கிற, ரொம்ப பிஸியோ? இப்போ என்ன பண்ணிட்டு இருக்க? இல்ல அதனால இல்ல, நம்ம சென்னை டீம்ல பிரம்மா செலக்ட் ஆயிட்டான், அந்த குஷில இருக்கோம். இப்ப அந்த குஷியை நம்ம கொண்டாட வேணாமா? உடனே வீட்டுக்கு வா. வீட்டுக்கா? சரி வரேன். என்ன விசேஷம்? முதல்ல வாடா. போன்ல பேசுற விஷயம் இது, நேர்ல பேசிக்கலாம்டா. கூட லாய்க்கலடா. திருட்டு கணக்கெல்லாம் ஒண்ணும் இல்ல, கணக்கு கரெக்டா தான் இருக்குது. அதான் பையன் வந்துட்டான். மை டியர் சன், பா. கம் ஆன். கணக்கில் புரிமையா? ஏய், கணக்கெல்லாம் அப்புறம் பாத்துக்கலாம். இது கொண்டு போய் முதல்ல வீட்டுக்குள்ள வை. சரிங்கய்யா. பையன்கிட்ட கொஞ்ச நேரம் ஜாலியா பேசிட்டு இருப்போம்யா. உட்கார். சரிங்கய்யா. வேலைப்பா, சமையல் ரெடி ஆயிடுச்சா? உனக்கு என்ன வேணும் சொல்லு, உடனே ரெடி பண்ண சொல்றேன். அந்த பட்டாம்பூச்சி ஒண்ணுப்பா. டேய், டேய், டேய். வாடா இங்க. இப்ப எங்கடா தப்பிக்க பாக்குற? ஏடா கண்ணு,
எப்படா கரெக்ட் பண்ண? நீ வேறு சமையல் ஆயிடுச்சா? ஆகிட்டே பையன் என்ன கேட்கறானோ உடனே செஞ்சு கொடுக்கும். சரியா? சரி சொல்லு. அவன் ரோட்ல போயிட்டு இருந்தாப்பா, ரவுடி பசங்க கிண்டல் பண்ணாங்க. சரி, அவங்க கிட்ட இருந்து நான் காப்பாத்தினேன். செல்லண்டா எக்ஸெல்லாம். ஆமா, லவ் செட் ஆயிடுச்சா? ஏன் கேக்குறேன்னா, நம்ம வீட்டுக்கு வரப்போற மருமகளா ஏப்பா? அதனாலதான் நானும் பார்க்கணும்னு ஆசை இருக்கும்ல. அடா, இந்த காத்துல எல்லாம் உடனே பாக்குறீங்க, உடனே லவ்ன்றீங்க. ஏன்னா செல்போன் வசதி இருக்குது. நானும் இந்த மாதிரி வயசுல அப்படி அலைஞ்சவன் தான். அன்னைக்கெல்லாம் வசதி இல்லையே. சனியங்கப்பா, அவனை விடுற, அவன் தண்ணி போட்டு எங்க பொம்பளை பின்னாடி சுத்திட்டு இருப்பான். அவன் கதை நமக்கு எதுக்கு இப்ப? பையனுக்கு நல்ல வெட கோழி அடிச்சு குழம்பு வைப்பா. சஞ்சய், நான் கொல்கரியில வெயிட் பண்றேன், சீக்கிரம் வா. ஏய், உனக்கு என்ன வேணும்? என்ன கேட்டாலும் நான் வாங்கி தரேன். எங்க அப்பா கேட்கறதுலாம் எனக்கு வாங்கி தரேன். அதே மாதிரி உனக்கு நானும் வாங்கி தரேன். எல்லாம் கல்யாணத்துக்கு அப்புறம். கல்யாணம் தானே, கூட சீர்த்திலே பண்ணிக்கோ. ஏன் அவசரப்படுற? கவலைப்படாத. ஒரு மண்ணங்கட்டி வேணாம், முதல்ல என் கழுத்துல தாலி கட்டு. இவ்வளவு தூரம் கொஞ்சிடாம வேற ஒண்ணும் இல்லையா? ஒரே ஒரு முத்தம் வா. ஆமா, வேற வேலை இல்ல, என்னை விட்டுரு. ஏய், டைம் ஆயிடுச்சு, நான் போகணும். தம்பி பிரம்மா, இங்க வா. பா, அந்த சண்முகம் அன்னைக்கு வந்து பணம் வாங்கிட்டு போனான்ல, யாரு? அதான்ப்பா, ஏதோ பையனை படிக்க வைக்கணும்னு வந்து ஒரு 25,000 ரூபாய் வாங்கிட்டு போனானே. அவன் போன் பண்ணாலும் எடுக்க மாட்டேங்கிறான். மாசம் 6 மாசம் ஆகி போச்சு. என்ன தகவல்னு ஒண்ணும் தெரியல. எதுக்கு நீ போய் என்னன்னு பாரு. சரி. எங்க புருஷ? அவர் வெளியே போயிருக்கிறாரு. போன மாசம் வட்டி பண்ண வரல? எங்க இருந்தா தேடி பிடிச்சி வெட்டவே விட மாட்டேன். நாங்க வாங்கின காசு கொடுக்கறது ஊர் விட்டு ஓடிய போறோம். நான் யாருன்னு தெரியல, கொஞ்சம் பயலாம் பேசுற. உனக்கு எவ்வளவுதான் மரியாதை? பார்த்து. தம்பி, இந்த உதவிய நான் சாவ வரல மறக்க மாட்டேன். ரொம்ப நன்றிப்பா. சரி, அழாதீங்கம்மா, பாத்துக்கலாம். ஏய், எங்க அந்த சஞ்சய் காணோம்? அவன் இப்ப வந்துருவான். ஒரு மாட்டுக்கு ஹீரோ வந்துட்டான், வாங்கடா. ஏய், நீ எப்படா இருக்க? நான் நல்லா இருக்கேன். ஏய் மச்சான், எப்பரா இருக்க? ஏய், நல்லா இருக்கேன்டா. ஏய் மச்சான், உன் லவ் லைஃப் எப்படியா இருக்கு? உனக்கு என்னடா, இவ இல்லனா அவ, அவ இல்லனா இவ. டேய், அவன் பிகரதான் பிக்கப் பண்ணுவான், விளையாட்டுல டம்மிடா. டேய், அது விடுங்கடா. காதல்னா சும்மாவா? அதுல நம்மால் கிங்குடா. நக்கலா, நம்ம விளையாட்டு தான் வாழணுங்கிற அவசியம் இல்ல. நம்ம விளையாடுறதே ஒரு விளையாட்டுக்கு தான். எல்லாம் எங்க அப்பா பாத்துக்கலாம். மாம்சு ஜமாயிடா. ஏய், அப்படி போடு, பிரம்மதான்டா. சூப்பரா மச்சி தூள். இனிமே யாராலயும் அசைக்க முடியாது. ஏய் மச்சான், இனிமேல் வர ஒவ்வொரு மேட்ச்லயும் நம்ம ஜெயிக்கணும்டா. இந்தாங்க. ஜாலியா என்ஜாய் பண்ணுங்க. மாப்பிள, நம்ம சென்னை டீம் தோற்றது கூட இருந்துச்சு. அப்புறமா டீமுக்குள்ள வந்ததும் சென்னை அணி ஃபர்ஸ்ட் மேட்ச். அது மட்டுமா, 3 4 4 6 அடிச்சு தூள் கிளப்பிட்டான்டா. பிரம்மானா சும்மாவா? என் ஃப்ரெண்டுமா? இல்ல, தங்கச்சி பூச்சியோட ஃப்ரெண்டு. இல்ல, ரோசியோட ஃப்ரெண்டு. என்னடி பேச்சு தடுமாறுது? பேச்சு தடுமாறினாவே மனசு இடமாறுதுன்னு அர்த்தம். இல்லம்மா, ரோசியோட ஃப்ரெண்டு தான். ரோசியோட ஃப்ரெண்டு தான்மா. சென்னை டீம் வெற்றி பெற்றுச்சாமா, அதான் சொன்னாமா. சொன்னானா? சொன்னாலம்மா, சொன்னாள். என்னவோ பண்ணுங்கடி. ஏண்டி ரோசி, பிரம்மா வந்து சென்னை அணியில இருக்கிறதுனால யாராலையும் அவங்கள அசைக்க முடியாது. அவங்க வெற்றினா நம்ம வெற்றி. ஒன்னும் வருத்தப்படாத.
நான் இருக்கேன்ல. நான் தோத்துட்டேன். அவன் எல்லா விளையாட்டுலயும் முன்னுக்கு வர்றான். எனக்கு வாழ்க்கையே முடிஞ்சு போச்சு டாடி. உங்களை பின்னாடி சுத்திட்டு தண்ணி அடிச்சிட்டு ஊரை சுத்திட்டு இருக்கீடா. இப்ப வருத்தப்பட்ட என்ன பிரயோஜனம்? டேய், நீ ஒண்ணும் கவலைப்படாத. சென்னை டீம் மட்டும் இல்ல, அப்ப நான் இருக்கேன்ல, இந்த டீம்லயே உன்னை சேர்த்து விடுறேன்டா. நான் தோத்துட்டேன் டாடி. என்னடி உன் லவ்வரும் ஃப்ரெண்ட்ஸும் வராங்கன்னு சொன்ன, யாரையுமே காணோம். ஏய் நரேன், எங்க இருக்க? சீக்கிரம் வா, என் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் வெயிட் பண்றாங்கல்ல. அதான்டி போன்ல பேசிட்டு இருக்கல்ல. ஏய் இந்த பொண்ணு வேற வந்துருச்சா? என்னம்மா வெளியே கிளம்பிட்டியா? என்னது? சாரி சீரி கேட்டாரு, வாங்கிட்டு வந்தேன். என்ன சீடி? புதுப்படம் சீடி. ஆமா புதுப்படம். இது புதுப்பட சீடியா? எனக்கு தெரியாதா? தேவையில்லாத வேலை செய்யாத, பாத்து இஞ்சிய பாரு. ஐயோப்பா சார், என்னையா இது வருதுங்களா? நீங்க பண்ண சும்மாவா? கொஞ்சம் சீன் போட்டு வருமா வராதா? வரும் வரும் ஆனா வராதா? கொடுப்பா. எனக்கு இப்ப வரணும், இப்ப வரணும். இப்படி யாராங்க பாத்தியா? நான் என்ன படம் கேட்டேன், நீ எந்த படத்தை வாங்கிட்டு வந்திருக்க? வரும்பா வரும்பா. எப்ப வரும்? வருதுங்களா? ஏன் இப்படி அதே நீங்க வர்ற வரைக்கும் வெயிட் பண்ணி பாருங்க. பாக்குறேன் பாக்குறேன். ஐயோ பட்டி போட்டு என் கண்ணாடி போட்டு தொப்பியெல்லாம் முடிஞ்சு போயிட்டாலே. எங்க போனோம்? என்ன மணிக்கு படம் என்ன என்ன இருக்கேன்?
நான் என்ன பண்ணுவேன்? ஐயா ஐயா ஒரு சிகரெட் கொடுங்கய்யா. ஒரு கோட்டை காசு ஏதாச்சும் இருந்துருக்கு. ஐயா இங்க எழுவுக்கூர் மாதிரி ஒரு ஆட்டோ டிரைவர் பாத்தீங்களா? ஆமா, என்னாச்சு? ஐயோ என் பேண்ட் தவிர எல்லாத்தையும் சொல்லிட்டு போயிட்டாயா. அவன் எங்க இருக்கிறானோ? போய் அந்த ஆட்டோல ஏறி இருக்கீங்களா? அவன் தண்ணியை போட்டு எங்க ஊற்றி இருக்கணும் யாருக்கு தெரியும்? எங்க இருந்தாலும் ஹலோ பிரம்மா. ஹலோ ஹலோ நீங்க? ஐ எம் கெவின் ஃப்ரம் மும்பை. He is my friend. மிஸ்டர் பிரம்மா, உங்களுடைய ஆட்டம் பிரமாதம். தமிழ்நாட்டு மக்களுடைய பார்வையே இப்போ உங்க மேலதான். என்ன இது? உங்களோட அபார ஆட்டத்துக்கு எங்களால முடிஞ்ச ஸ்மால் கிஃப்ட். நான் கேட்டேனா? கடந்த 2 மேட்ச்ல எல்லா அணியும் தோற்கடிச்சு சென்னை அணி முதலிடத்துல இருக்கு. பிரம்மா இருக்கிற வரைக்கும் சென்னை அணி தோற்காதுன்னு ரசிகர்கள் பரவலா பேசிக்கிறாங்க. அடுத்த மேட்ச் மும்பை சென்னை. சென்னை அணியில நீ விளையாடக்கூடாது. சென்னை அணி தோக்கணும். என் வீட்டுக்கு நீ விருந்தாளியா வந்திருக்க ஒரு காரணத்துக்காக உன்னை சும்மா ஒரு இந்த பணத்தை காட்டி மிரட்டுறது, பிரெயின் வாஷ் பண்றது இதெல்லாம் என்கிட்ட வச்சுக்காத, மும்பையில வச்சுக்க. கெட் அவுட். உனக்கு அம்மாவோ அக்காவோ தங்கச்சியோ இல்லாதனால துணிச்சலா பேசுற. ஆனா உங்க அப்பா, அண்ணன், அதை விட முக்கியமா ஓ காதலி பேர் என்ன? தீபா. தீபா என்னடா கொலை பண்ணிடுவோன்னு மிரட்டுறியா? டேய், நீ கோழி குஞ்சுடா, மருந்துக்கே உபதேசம் பண்றியா? நான் புலிடா, என் பாஸ் இன்டர்நேஷனல் புலிடா. நீ புலியோ பூனையோ நாயோ அதை பத்தி எனக்கு கவலை கிடையாது. பிரம்மாடா பிரம்மா, அசைக்க முடியாது. வெளியே போடா போடா போடா. இங்களே போச்சுக்கிறியா? பாத்துக்கிறேன். உன் லைஃப் என் கையில தான்டா. பிரம்மா அடித்தான் பாஸ். சென்னை டீம்ல என்னைக்கு பிரம்மா உள்ள வந்தானோ அன்னில இருந்து அந்த டீம் டாப்ல போயிட்டு இருக்கு. அவனை முதல்ல அழிக்கணும். ஏற்கனவே ஆள் அமிச்சிட்டேன் பாஸ். யாரை அனுப்பிச்சு விட்ட? கெவின். கெவின். ஹலோ ஹலோ கெவினா? என்னாச்சு போன காரியம்? ஒத்து வரல பாஸ். ஒத்து வரலையா? அவன் ரொம்ப திமிர்ல இருக்கான் பாஸ். ஏன்? நம்ம பையன் ஒருத்தரை பிடிச்சு அடிச்சிட்டான். அப்ப அவன் அப்புறம் தூக்குடா, தூக்கலாம் அப்புறம். ஓகே பாஸ். பாஸ் நம்மளோட சாம்ராஜ்யமே பிரம்மாவோட வெற்றி போல இருக்கு பாஸ். ஏய் ஐயோ விட மாட்டேன்டா. ஹலோ மிஸ்டர் தேவா. ஹாய். ஐ எம் கெவின். ஓ ஜேகே ஆளுங்களா? வாங்க மாடியில் போய் பேசுவோம் வாங்க. சொல்லுங்க. திடீர்னு ஜேகே ஃபோன் பண்ணாரு, எனக்கு ஒன்றுமே புரியல. வந்த மேட்ரு சொல்லுங்க, என்ன விஷயமா வந்திருக்கீங்க? பிரம்மா இல்லையா? அவன் ப்ராக்டிக்ஸ் வெளியூர் போயிருக்கான். சஞ்சய் அவனும் தான் கூட போயிருக்கான். ஏற்கனவே நீ சொன்ன மாதிரி சஞ்சய்க்கு இந்தியன் டீம்ல வாய்ப்பு வாங்கி தர. அதுக்கு நீ என்ன தருவ? எத்தனை லட்சம் வேணும் கேளு, நான் தர்றேன். லட்சமா? கோடியே நான் தரேன் ஐயா. என்ன சொல்ற? ஃபைனல் மேட்ச்ல பிரம்மா விளையாடக்கூடாது. இது நான் நாட்டுக்கு செய்யற துரோகம் இல்லையா? அட என்னங்க நீங்க பாசம் துரோகம்னு பேசிக்கிட்டு 1 கோடியோ 5 கோடியோ வாங்கிக்கிட்டு பணத்தை கட்டி பிடிச்சு பொருள வேண்டியதானே? பல கோடி சஞ்சய்க்கு வாய்ப்பும் வருது. சொல்லிட்டு பேச்சு மாறக்கூடாது. அட்வான்ஸ் இப்ப தரேன். சரியா, ஒத்துக்கிறேன். வெல் டன். மறந்துறாங்க தேவா. என் மகன் நான் சொன்ன கேட்பான்.
சென்னை அணி கேப்டன் ஆமா, okay. அவன் ஆனா okay. பிரம்மா எந்த டீலுக்குமே ஒத்து வர மாட்டாங்க. சரி. எதுக்கும் பாஸுக்கு ஃபோன் பண்ணலாமா? நீ வண்டி எடு. டேய் இங்கதான் இருக்கியா? முன்னாடி சொல்ல மாட்டியா? நடத்துங்க நடத்துங்க. நாங்க வேற ஆமா, நீங்க வரும்னு எனக்கு தெரியுமா? என்ன வேலைப்பா, தோட்டத்தை சுத்தி பார்த்து ரொம்ப நாள் ஆச்சு. இந்த பக்கம் வர்றதுக்கு நமக்கு டைமே கிடைக்க மாட்டேங்குது. என்ன மரம் மட்டும்தான் இருக்குது, தேங்காயும் ஒன்னும் கூட காணுமே. திருட்டுத்தனமா வெட்டி தின்னு போடுறீங்களாடா? என்ன டேய், அவன் நம்ம சஞ்சய் கூட இருக்கிறது ஆம்பளையா பொம்பளையான்னு தெரிய மாட்டேங்குதா? சரி வா போய் பார்க்கலாம். அட பொட்டு புள்ளத, ஏப்பா 2 பேரும் குளத்துக்குள்ள உட்காந்துட்டு என்ன பண்றீங்க? மேல ஏறி வாங்க. ஏடா யாரு அது? இதான்ப்பா என் லவரு. அடி ஏன் சும்மா நோண்ட? இந்த கூத்த விடுங்கயா, இதோட பெரும் கூத்து அங்க நடக்குது பாருங்க. சரி வா, அதையும் தான் என்னன்னு போய் பார்ப்போம். ஏண்டா, ஒருத்தன் குளத்துக்கடி உட்காந்து லவ் பண்றேன், ஒருத்தன் மரத்துக்கடி உட்காந்து லவ் பண்றேன். ஏண்டா இது நம்ம தோட்டம் தானா இல்ல லவ்வர்ஸ் பார்க்காடா? வேணப்பா ஐயா, என் பையன் சும்மா இச்சு இச்சு என்னமா முத்தம் கொடுக்குறான்னு பாடுறா. நாங்கெல்லாம் ஒன்றும் பார்க்கல, ஒன்றும் பயப்படாதீங்க. ஆமா, லவ் பண்றதுன்னா மறைமுகமா யாருக்கும் தெரியாம ஒரு ஓரமா போய் லவ் பண்ணுவாங்க. அது என்னடா அண்ணன் தம்பி 2 பேரும் ஒரே லொகேஷன் லவ் பண்றீங்க? டேய் சஞ்சய், அந்த பொண்ணை கூட்டிட்டு வா வா. ஏய், லவ் பண்றதோட மட்டும் நிறுத்திக்கோ. ஏடா கூடமா ஏதாவது பண்ணிடாத. நான் உங்க பையன்பா, அந்த தப்பெல்லாம் நான் பண்ண மாட்டேன்பா. வேலைப்பா, ஐயா, நம்ம பசங்க லவ் பண்ணி கலைஞ்சு போயிருப்பாங்க. நீ என்ன பண்றீன்னா, நம்ம மரத்துல போய் ஒரு 2 கோலை இளநீ வெட்டி நல்ல சீவி அதுக்குன்னா மரத்தையே வெட்டி சாய்ச்சி போடுறேன். சொல்றது செய் போ. வேலை பங்கிட்ட இளநீ வெட்ட சொல்லிக்கிறேன். நல்ல ஆளுக்கு 2 இளநீ குடிச்சு போட்டு நல்ல தெம்பா லவ் கண்டினியூ பண்ணுங்க. அட போங்க, அட கண்ணுங்களா நீங்களும் போங்க போங்க. டாட்டா. நம்ம தூரத்துல காய்கறி வளருதோ இல்லையோ, காதல் நல்லா வளருது. இந்த காலத்து அப்பனுக்கெல்லாம் இதான் நிலைமை. ஏண்டி 2 பேரும் ரகசியம் பேசி தான் நாசமா போனீங்க. இன்னும் என்னடி 2 பேருக்கு ரகசியம்? அம்மா, ஏதோ விளையாட்டு பொண்ணுங்க ஜாலியா இருப்பீங்கன்னு பார்த்தா கண்டவனோட காடு மேடெல்லாம் சுத்துறீங்களா? ஆண்டி அது வந்து முதல்ல நீ வாய் மூடு. முன்னாள் தாண்டி அவ கட்டு போனா. அம்மா அவ்வளவு குறை சொல்லாத. அப்ப முன்னாள் தான் அவ கட்டு போனாளா? அப்ப இல்லன்னு செல்லம் கொடுத்து வளர்த்தம் பாரு, அதான். இப்ப என்ன நடந்து போச்சு? ஏன் இப்படி கத்துற? என்னடி நடக்கணும்? என்ன நடக்கணுங்கிற? உலகமே தெரிஞ்ச கிரிக்கெட் பிளேயர், பெரிய கோடீஸ்வரன்டி. காதலுங்கிற பேர்ல வயிற்று ரொப்பிட்டு வந்து நின்னீங்கன்னா அதை பார்த்து நாங்க சந்தோஷம் பண்ணுமா? ஆண்டி நீங்க நினைக்கிற மாதிரி சஞ்சயும் பிரம்மாவும் தப்பான ஆளுங்க இல்ல. ஏ, எவன் நல்லவன் கெட்டவனு பாக்குறதையும் பழகிறதையும் தெரியாதுடி. ஆசையை தீர்த்துக்கிறதுக்காக 1000 பொய் சொல்லுவாங்கடி. நாங்க அப்படி ஒண்ணும் ஏமாற மாட்டோமா? எங்களுக்கும் விவரம் தெரியும் ஆண்டி. ஓ, விவரம் தெரிஞ்சுதான் ஊரை சுத்துறீங்களோ? உங்க அம்மா என்ன நம்பிதான் உன்னை அமுச்சுட்டு இருக்காங்க. அவங்களுக்கு நான் என்ன பதில்டி சொல்றது? ட்ரெஸ் ஆடி இது ட்ரெஸ். முதல்ல ட்ரெஸ்ஸ நல்லா போடுற வழிய பாருடி. இப்படி போனா எந்த ஆம்பளடி சும்மா இருப்பான்? இந்த ட்ரெஸ்ஸுக்கு என்னம்மா? ஏமா எப்ப பார்த்தாலும் குறை சொல்லிக்கிட்டு? என்னால உங்களுக்குள்ள சண்டை வேணாம் ஆண்டி. நான் போறேன்டி. சாரிடி, நான் வரேன்டி. வரேன் ஆண்டி. ஏய் நில்லடி, நானும் வரேன். ஏ, அவதான் ஊருக்கு போறா, நீ எங்கடி போற? அம்மா, பெத்தவங்க பொண்ணுங்களை கண்டிஷன் பண்ணலாம், பண்ணுங்க நீங்க. ஆனா எங்க மனசையும் புரிஞ்சுக்கங்க. நீங்க கெட்டு போயிடுறீங்கன்னு தெரிஞ்சா எங்க உயிர் போயிருண்டி. எங்க சந்தோஷமே உங்களை மனக்கோலத்துல பாக்கணும் தாண்டி ஆசை. அந்த சந்தோஷத்தை நாங்க உங்களுக்கு கொடுப்போமா?
லவ்வுக்காக நாங்க உங்களை விட்டுட்டு ஓடி போயிட மாட்டோம்மா. சரி, நடந்தது நடந்து போச்சு. மறுபடி பெரியவங்களை வந்து பேச சொல்லு. ரோசி, உங்க அப்பா அம்மா போன் பண்ணி முதல்ல வர சொல்லு. சரி ஆண்டி. சரி, போன் பேசிட்டு வாங்க, நான் உங்களுக்கு சாப்பாடு ரெடி பண்ணுறேன். யாரா இருக்கும்? வாங்க அங்கிள், வாங்க. நல்லா இருக்கீங்களா? வாங்க உள்ள உட்கார்ந்து பேசுவோம். உட்காருங்க அங்கிள், உட்காருங்க. அம்மா, பிரம்மாவோட அப்பா அம்மா. இந்தாங்க அங்கிள், தண்ணி குடிங்க. சும்மா சொல்லக்கூடாது. என் பசங்க நல்ல பொண்ணுங்களை தான் செலக்ட் பண்ணியிருக்காங்க. பொண்ணுங்களை நல்லா வளர்த்து வச்சிருக்கீங்க அம்மா. என் குடும்பத்துக்கு ஏத்த மருமகள் தான். உங்க குடும்பத்தை பத்தி நான் ஒன்றும் விசாரிக்க விரும்பல. ஏன்னா உங்க குடும்பமும் நீங்க நடந்துக்கிற முறையும் பார்க்குறப்போ எனக்கு ரொம்ப திருப்தியா இருக்கு. அது போதும்மா. தீபா ஓகே. ரோசிக்கு எந்த மதப்படி கல்யாணம் பண்றது? பெரியவங்க நீங்க பார்த்து முடிவெடுத்தா சரி. சரி விடுமா. மனசு ஒத்து போனதுக்கு அப்புறம் மதம் ஒரு பெரிய விஷயமே இல்லை. எந்த மதத்தாலையும் மனசை கட்டுப்படுத்த முடியாதுங்கிறது எனக்கும் தெரியும். என்ன மருமகளே, சந்தோஷம் தானே? நல்ல பண்போடு வளர்த்துருக்கீங்க. அப்புறம் சம்பந்தி அம்மா, நாளை கழிச்சு நிச்சயதார்த்தத்தை வச்சுக்கலான்னு நான் முடிவு பண்ணிருக்கிறேன். நீங்க என்ன சொல்றீங்க? என்ன இப்படி கேட்டுட்டீங்க? உங்க முடிவுக்கு நாங்க மறுப்பு சொல்ல போறோமா? சரி, அப்ப நான் கிளம்புறேன். ஆனா ஒரு கண்டிஷன். பெரிய கண்டிஷன் எல்லாம் ஒண்ணும் இல்ல, சின்ன கண்டிஷன். அது என்ன கண்டிஷன்ங்கிறத நான் பிரம்மா கிட்ட சொல்றேன். என்னோட கண்டிஷனுக்கு பிரம்மாவை சம்மதிக்க வை. இங்க பார், அது உன் கையில தான் இருக்கு. ஏன்னா உங்க 2 பேர்த்தோட கல்யாணம் என் கையில இருக்கு. வரமா பட்ட ஹலோ, ஒரு நிமிஷம். ஆமா, சஞ்சய் உங்களுக்கு எவ்வளவு நாளா தெரியும்? ஏன் இல்ல, அவன் என் ஃப்ரெண்ட் ரோசியை லவ் பண்ணிட்டு இருக்கான். நீங்க அவன் பின்னாடி சுத்திட்டு இருக்கீங்களா? நான் சஞ்சய் லவ் பண்றது உண்மைதான். ஆனா அவன் ரோசியை லவ் பண்றது எனக்கு தெரியாது. ஆனா அவன் லேடிஸ் விஷயத்துல ரொம்ப வீக்குன்னு எனக்கு. அவன் குணம் தெரிஞ்சுமா அவனை லவ் பண்றீங்க? ஆம்பளைங்கன்னா அப்படிதான் இருப்பாங்க, ஏதாவது ஒரு விஷயத்துல வீக்கா தானே இருப்பாங்க. சஞ்சய் என்னால திருத்த முடியுங்கிற நம்பிக்கை எனக்கு. சஞ்சய் நீங்க திருத்திடுவீங்க, ஆனா ரோசியோட வாழ்க்கை அது அவங்க கையில தான் இருக்கு. ஓகே, சஞ்சயோட கேரக்டர் தெரிஞ்சு நீங்க அவனை லவ் பண்றீங்க. உங்க வாழ்க்கையை நீங்க ஜாகிரதையா பாத்துக்கணும். பை. மை டியர் சன், என்ன பண்ணிட்டு இருக்க? உட்காருப்பா. பரவாயில்லப்பா, நீங்க உட்காருங்க. பரவாயில்ல, உட்கார்றா கண்ணா. நீ தான் இப்ப ஹீரோ ஆயிட்டியே. நான் ஹீரோ இல்லப்பா, நான் என்னைக்குமே உங்க பிள்ளை தான். அது இல்லப்பா, நான் ஒரு முக்கியமான விஷயம் உங்ககிட்ட பேசணும். அதை கேட்டு நீ டென்ஷன் ஆயிருப்பா. இது நான் எதுக்கு உங்ககிட்ட டென்ஷன் ஆக போறேன்? சொல்லுங்க. அப்படி போடு 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 அஸ்தி போடு கண்ணாலே இப்படி போடு போடு. ஹலோ, நான் தான். சொல்லு. ஏன் வரல? உன் வேலையே பார்த்துட்டு இருந்தா என் வேலையை யாரு பாக்குறது? அப்புறம் ஒரு முக்கியமான விஷயம். உங்க அப்பா என்ன பொண்ணு பார்க்க வந்தப்ப ஒரு கண்டிஷன் சொன்னாரு. நம்ம கல்யாணம் நடக்கணும்னா அந்த கண்டிஷனுக்கு ஒத்துக்கணும்னு சொன்னாரு. நைட் ஃபுல்லா எனக்கு தூக்கமே இல்ல. என்ன கண்டிஷன்? அதுவா? அப்பா ஏதாவது சொல்லியிருந்தா அது நம்ம நல்லதுக்காக தான் இருக்கும். இல்ல பிரம்மா, அவர் சொன்ன விதம் எனக்கு ரொம்ப பயமா இருக்கு.
சரி சரி ஓகே, அது என்னன்னு கேட்டு நானே உனக்கு கால் பண்றேன். சரி சீக்கிரம் பண்ணு. ஓகே. போன்ல யாருப்பா? தீபா வாய்ஸ் மாதிரியே கேக்குது. அது வந்துப்பா, அது வந்து அட என்னப்பா வந்து போயின்னுட்டு, எதுவா இருந்தாலும் கூச்சப்படாம என்கிட்ட சொல்லு. இல்லப்பா, தீபாவை பொண்ணு கேட்டு போனப்ப நீங்க ஏதோ ஒரு கண்டிஷன் போட்டீங்களா? ஆமா. அது என்னன்னு தெரிஞ்சுக்கணுமா? அதான் கால் பண்ணேன். அதத்தான் சொல்ல நினைச்சேன். சொல்லுங்கப்பா, என்ன கண்டிஷன் சொல்லுங்க. சொல்லுங்கப்பா. அது ஒரு பெரிய மேட்டரே இல்லப்பா, சும்மா சப்ப மேட்டர். அது நான் சொன்னா நீ என்ன கேட்க மாட்டேன்னா சொல்லிட போற. சொல்லுங்கப்பா, என்ன விஷயம்? நானாச்சு வர்ற ஃபைனல் மேட்ச்ல நீ விளையாடக்கூடாது. சென்னை அணி தோக்கணும். பல கோடி கிடைக்கும். இவ்வளவுதானா? இன்னும் இருக்கா? அவ்வளவுதான்ப்பா, அவ்வளவுதான். இந்த சின்ன விஷயத்த உங்ககிட்ட சொல்றதுக்கு தான் தயக்கமா இருந்துச்சு. எப்படா உங்ககிட்ட சொல்றதுன்னு. அவ்வளவுதான். ஹலோ, சொல்லுமா. என்ன சொன்னாரு? அப்பாவா? அப்பா அப்பா ஒரு பெரிய காமெடி அடிச்சாரு, அதான் சிரிச்சுக்கிட்டே உட்கார்ந்துருக்கேன் அப்பத்துல இருந்து. அம்மா, அப்பாக்கும் பிள்ளைக்கும் இதான் வேலை. போன வைடா. தம்பி, நான் சொன்னது ஜோக் இல்லப்பா, நிஜம், சத்தியமா உண்மைப்பா. அப்பா, கிரிக்கெட் தான் உன் வாழ்க்கை, கிரிக்கெட் தான் உன் லட்சியம் சொல்லி சொல்லி வளர்த்தீங்களேப்பா. அந்த வாயால நீங்களா இப்படி சொல்றீங்க? விடுறா, அதெல்லாம் முடிஞ்சு போன விஷயம். அது ஒரு கெட்ட கனவை நினைச்சு மறந்துரு. முடியாதுப்பா, முடியாது. விளையாடி தோக்குறது வேற, அது பெருமையான விஷயம். ஆனா இந்த மாதிரி காசு வாங்கிட்டு தோக்குறது அசிங்கம், துரோகம். இங்க பாருப்பா, மனுஷன் பிறந்ததுல இருந்து சாகர வரைக்கும் கஷ்டப்படுறது பணத்துக்காகத்தான். அந்த பணம் மட்டும் இருந்துச்சுன்னு வச்சுக்கோ, இந்த உலகத்துல என்ன வேணாலும் வாங்கலாம், என்ன வேணாலும் சாதிக்கலாம். என்னால என் ரசிகர்களுக்கு அந்த மாதிரி துரோகத்தை பண்ண முடியாது. என் உயிரை வேணா கேளுங்க, தரேன், எடுத்துக்கங்க. ஆனா என்னோட டீமுக்கும் என்னோட ஃபேன்ஸுக்கும் இந்த மாதிரி துரோகம் பண்ண முடியாது. இந்த பாருப்பா, இன்னைக்கு உன் போட்டோவை காட்டி விளம்பரம் பண்ணி கோடி கோடியா சம்பாதிக்கிற இன்டர்நேஷனல் முதலைங்க நாளைக்கு ரெண்டே மேட்ச்ல தோத்துட்டேன்னா உன் கழுத்தை பிடிச்சி வெளியே தள்ளிடுவாங்க. இன்னைக்கு உனக்காக உயிரை கொடுக்குறேன்னு சொல்றானுங்களே உன் ரசிகர்கள், நாளைக்கு உன் மூஞ்சில காரி துப்பி கல்லால் அடிப்பாங்க. சாரிப்பா, வெரி சாரி. முட்டாள், எவன்டா அவன் ரசிகன்? எவன் அவன் ரசிகன்? ஆபீஸ்க்கு வேலைக்கு போறவன் லீவ போட்டு வீட்டுல உட்கார்ந்து டிவியில கிரிக்கெட் பார்த்துட்டு உட்கார்ந்துருக்கானே, அவனா அவன் ரசிகன்? படிக்கிற வயசுல ஸ்கூலுக்கும் காலேஜுக்கும் போகாம கிரிக்கெட் பார்த்துட்டு இருக்கானே, அவன் அவன் ரசிகனா? பேனா பிடிக்க வேண்டிய கையில பேட்டை பிடிச்சிட்டு தெருவா துரியிறானே, அவனும் அவன் ரசிகன் சொல்லுடா. நம்ம நாட்டுல பசியாலையும் பட்டினியாலையும் பால் இல்லாம குழந்தைங்க அழுதுட்டு இருக்கே, அதை விட்டுட்டு குடங்குடமா கொண்டு போய் கட் அவுட்டுக்கு பால் ஊத்தி பால் அபிஷேகம் பண்றானே, அவனாடா உன் ரசிகன்? நல்லா உன் ரசிகன் இல்லடா, முட்டா பசங்கடா, முட்டா கூட்டம். பா, நான் சொல்றது கேளுங்க. நீ ஒண்ணும் சொல்ல வேண்டாம், நான் சொல்றத மட்டும் நீ கேளு. பா, நான் சொல்றது கொஞ்சமாவது கேளுங்கப்பா, ப்ளீஸ். இதுக்கு நீ சம்மதிக்கலன்னு வச்சுக்க, அந்த ரவுடி கும்பல் உங்களை சுட்டு கொன்றுவாங்கடா. நான் மட்டும் தனியா இருந்து என்னெல்லாம் சாதிக்க போறேன்? நான் வாழ்றதே உங்களுக்காகத்தான்டா. அதனாலதான் சொல்றேன், அப்பா சொல்றத கேளுப்பா ப்ளீஸ். போயும் போயும் மனிதனுக்கு இந்த புத்தியை கொடுத்தானே இறைவன். ஹலோ தேவா, நான் கெவின் பேசுறேன். நீங்க எங்க இருக்கீங்க? ஹோட்டல் தாஜ்ல இருக்கிறேன். ஓ, ஹோட்டல் தாஜா, நான் உடனே வர்றேன். பிரம்மா, நான் சொன்ன விஷயத்தை சீரியஸா எடுத்துக்கிட்டு சீக்கிரம் ஒரு நல்ல முடிவுக்கு வா. எனக்கு ஒரு முக்கியமான வேலை இருக்கு, புரியலையா? உங்க ரெண்டு பேர்த்தோட கல்யாண வேலை தான்ப்பா.
ஏண்டி ரொம்ப டல்லா இருக்க? நான் கோயிலுக்கு போயிட்டு வரேன். கோயிலுக்கா? கோயில் பக்கமே நீ போக மாட்டியே? அப்ப போகல, ஆனா இப்ப போயே ஆகணும். பிரம்மாவுக்கு ஏதோ ஆபத்து வரா மாதிரி கனவு கண்டேன்டி. ஏய், கனவெல்லாம் பலிக்காதடி. பிரம்மாவுக்கு எதுவும் ஆயிடக்கூடாது, அவன் நல்லா இருக்கணும்டி. பயப்படாத, ஒண்ணும் நடக்காது. இல்லடி, நான் கனவு கண்டா சரியா இருக்கும்டி. பிரம்மாவுக்காக நான் என்ன வேணாலும் செய்வேன். உயிரை கூட கொடுப்பியா? கண்டிப்பா கொடுப்பேன். அடச்சி, அதெல்லாம் ஒண்ணும் இல்ல, நீ போயிட்டு வா. சரி, அம்மா கிட்ட சொல்லிட்டு வரேன். ₹7 கோடி பணம் சஞ்சய்க்கு இந்தியன் டீம்ல வாய்ப்பு. அதிர்ஷ்டம் நம்மளை தேடி வந்திருக்கு. இதை நழுவ விடவே கூடாது. உனக்கு தான் ட்ரை பண்ணிட்டு இருக்கேன். அது என்னமோ தெரியல, உன்னை பார்க்காம இருக்கவே முடியல. ஆரம்பத்துல எல்லாம் நல்ல விதமா தான் பேசுவீங்க, ஆனா போக போக உங்க வேலையை காட்ட ஆரம்பிச்சிருவீங்க. என்னென்னமோ பண்றேன்ற, ஆனா பண்ணும்போது ஒண்ணுமே சொல்ல மாட்டேன். ஹே வாங்க. லவ் பண்ணும்போது இப்ப என்னென்னமோ பண்ற, கல்யாணம் ஆயிட்டா இப்ப உன்னை நான் கெஞ்சி கெஞ்சி கொஞ்சிறேன், ஆனா கல்யாணத்துக்கு அப்புறம் நீ கெஞ்சினாலும் உன்னை விட மாட்டேன். எனக்கும் நீங்க பண்றதெல்லாம் பிடிச்சிருக்கு. அப்புறம் ஏன் பிகு பண்ற? எங்களுக்கும் அச்சா நானா இருக்குல்ல. எங்க இருக்கு? இருக்கிற மாதிரி காட்டிக்கிறீங்க. மலரை தேடிடவே, ஆசைகள் கனவாய் மாறிடவே, இருளில் நானும் மூழ்கிடவே, நிலவாய் நீயும் வந்தாயே, உன்னில் என்னை மறந்திடவே, கண்கள் உன்னை சுமந்திடவே, மண்ணில் எல்லாம் நீதானே, இன்னும் நினைத்திட உலகில்லை. ஆசைகள் கனவாய் மாறிடவே, மான்விழியில் முத்தாயாடுது உந்தன் மனதில் பண்பழகு, உன் பொன் சிரிப்பினில் கண்கள் காண்பது காலை கதிரவன் பொன்னழகு, உந்தன் பொற்கோணத்தில் ஜொலிக்கிது வைரம், உன்னழகை நினைக்க இனிக்கிது மனசு, இதயத்தை கொள்ளை கொண்டாய் தேவி நீ வெண்ணிலாவின் பேரழகு, அன்பெனும் மலரை தேடிடவே, ஆசைகள் கனவாய் மாறிடவே,
ஹலோ நரேன், சிட் டவுன். ஹலோ, ஷீ இஸ் மை ஃபியான்சி. ஹாய். ஹலோ. என்ன எதிர்பார்க்குறீங்க? என்ன எதிர்பார்க்குறீங்கன்னு மொட்டையா கேட்டா எப்படி? என்ன குடிப்பீங்கன்னு சொல்லுங்க. 5 crores. 5 crores? நோ வே. 7 crores. ஓகேவா? 7 crores. ஓகே ஓகே. ஏய், இது நாட்டுக்கு செய்யற துரோகம். இது செய்யாத. நான் டேக் இட் ஈஸி. வெயிட் பண்ணு, நான் பேசுறேன். சாரி, இது தேவையில்ல. வாங்க. எக்ஸ்கியூஸ் மீ, உள்ள வரலாமா? எஸ், கம் இன். ஹலோ, ப்ளீஸ் சிட் டவுன். ப்ளீஸ் டேக் யூ சீட். நானே உன்னை தேடி வந்திருக்கேன். என்ன இந்த பக்கம்? என்ன, நல்லா இருக்கீங்களா? இதுவரை நல்லா இருக்கும். அப்புறம் சொல்லுங்க, என்ன விசேஷம்? பேட் ரெடியா இருக்கு. விளையாட போறீங்க போல இருக்கு. ஆமா, விளையாடணும்ல. நாட்டுக்காக விளையாடலன்னா நம்ம வேற யாருக்காக விளையாட போறோம்? விளையாடணும் முடிவு பண்ணிட்டீங்க, அதுவும் என்ன எதிர்த்து? கண்டிப்பா கண்டிப்பா. வீடெல்லாம் கட்டிக்கும் போல இருக்கு. ஆமா, வீடுனா கட்ட தான் செய்வாங்க. அதுக்கு பணம் நிறைய தேவைப்படுமே. அதை நான் பாத்துக்கிறேன். இதுக்கு வேற ஆள்கிட்ட போய் நம்ம கேட்க முடியுமா? நான் தான் பாத்துக்கணும். இதுக்காக நான் ப்ராடா பண்ண முடியும். நான் எங்க உன் பிரதர் எங்க? வேண்டாம், மார்னிங் இட்செல்ஃப். ஓ, இவளு இங்கதான் இருக்காளா? இந்த பாருங்க, வா போன்லாம் பேசாதீங்க. மரியாதையா பேசுங்க. என்ன மரியாதை? உனக்கு என்னடி மரியாதை? நாங்க பேசிட்டு இருக்கும்போது உன் வீட்டுக்காரர் இழுத்துட்டு போறாங்க. தமிழ்நாட்டுக்கு துரோகம் பண்ற யாரா இருந்தாலும் எந்த பொண்ணும் ஒத்துக்க மாட்டான். நாட்டுக்கு துரோகம் பண்ண பத்தி எனக்கு தெரியாது. ஆனா இவன் விளையாடக்கூடாது. சாரி, நீ சொல்றது வேஸ்ட். விளையாட விடக்கூடாது. நோ நோ, நான் சொல்றேன் விளையாடக்கூடாது. விளையாடுவாங்கன்னா விளையாடுவாங்க. விளையாடக்கூடாது. விளையாடுவாங்க. பணம் வாங்கல. யாரு வாங்கினது? பணத்துக்காக பேரம் பேசல. பேரம் பேசணும், ஆனா பணம் வாங்கல. புரியுதா? இப்ப என்னதான் முடிவு சொல்ற? என் லவர் என்ன சொல்றாலோ அதைத்தான் நான் செய்வேன். ஏய் ஏய் ஏய், நீ பெரிய தாதாவா இருக்கலாம், ஆனா அத பத்தி எனக்கு கவலை. எனக்கு என் லவரும் என் நாடு முக்கியம். தெரியுதா? தூக்கிடுவேன். நான் மும்பைக்கு தாதாவா இருக்கலாம், ஆனா நான் அப்படி கிடையாது. நான் இன்டர்நேஷனல் பிளேயர். ஏய், இதுக்கு வேற ஆளை பாரு. இது என்கிட்ட நடக்காது. டேய், உள்ள போங்கடா. உள்ள போங்க. இங்க உட்காருங்க. என்ன பிரச்சனை பண்ண வந்திருக்கீங்களா? நான் பிரச்சனை பண்ண வரல. உன் தம்பியை சமாதானப்படுத்த வந்தேன். அவன் கேட்கல. அவன் கேட்க மாட்டான். பேரம் பேசுன அவன் அதுக்கும் ஒத்து வரல. ஒத்து வராது. ஒத்து வர வைக்கணும், அது உன்னுடைய பொறுப்பு. முடியாது. சரி, நம்ம உடனே சமாதானமா போவோம். ஆனா பிரம்மா மட்டும் மேட்ச்ல விளையாடக்கூடாது. அதுக்கு ஏற்பாடு பண்ண முடியுமா? சரி, அதுக்கு வேணா நம்ம முயற்சி பண்றோம். ஓகே, நல்ல செய்தியை சொல்லு. பாய். தேங்க்யூ. பாய். பிரம்மா இப்படி பண்ணிட்டா பணத்துக்காக. ஆமாண்டா, நம்ப முடியல. டீமுக்கு துரோகம் பண்ணிட்டான்டா. முக்கிய செய்திகள். அட பாவி, சென்னை கிரிக்கெட் அணியில் இப்படி பண்ணிட்டான். நாயகனாக தேர்ந்தெடுக்கப்பட்ட பிரம்மா அட பாவி, மும்பை தாதாக்களிடம் பல கோடி ரூபாய் பணத்தை லஞ்சமாக பெற்று தனது காதலியுடன் பணத்தையும் தூக்கிட்டு ஓடிட்டானா? ரசிகர்கள் மத்தியில் பெரும் எவன சார் நம்பி இருக்கிறது? ஒண்ணுமே பண்ண முடியல சார். இந்த உலகத்துல என்ன நடக்குதுன்னே தெரியல. கிரிக்கெட் வாரியமும் பணத்துக்காக எவன் எப்போ என்ன செய்யறானே தெரியல. இந்த பிரம்மா மட்டும் மிச்சமா? நல்ல மாதிரி நம்பி இருந்தேன் மேடம், இந்த மாதிரி பண்ணிட்டானே. அசிங்கமா இருக்கு சார், அசிங்கம். வெரி பேட். காசு சார், பணம். பணத்துக்காக என்ன வேணாலும் செய்வாங்க. இனிமே எவனையும் நம்ப கூடாது சார். குடி குடின்னு குடிச்சே குடும்பத்தை நாசம் பண்றாங்க. அம்மா, நான் குடிக்கிறது என்ன குடிக்க வச்சுட்டாரு. அம்மா,
அம்மா ஒரு தம்பி ஓட்டு கண்ணாடி ஓட்டு எறும்பு கூடு இந்த பக்கம் தங்கு தங்கு நடந்து போதாம்மா. இல்ல நான் பார்க்கல. பாக்கலையா? எங்க போனாலும் என்ன பண்ணாலும் குடிகாரன் அதான் தெரியா போயிட்டு இருக்கோம். ஐயா அம்மா ஐயா அம்மா இந்த பக்கமா ஒரு ஆட்டோ போச்சாம்மா. ஐயா ஆட்டோ என்ன வீட்டுக்குள்ளே வரும்? வீட்டுக்காரர் ஆட்டோ ஓட்டுற வீட்டுக்கு தாம்மா வரும், வேற எங்க போகும்? இல்லம்மா ஒரு ஒல்லியா ஒல்லிக்குச்சு ஓமுக்குச்சு. எங்களுக்கு அதான் வேலை. என்ன பண்ணுவேன்? அம்மா அம்மா இந்த பக்கம் மடியில் ஆட்டோ கிட்ட போயிருமா? ஐயா மூஞ்ச பாரு, அது கூவாரு. ஆட்டோ கூவாத்துல ஓடும். அவன் தண்ணி ஓட்டுக்கிறான், ஆத்துலயும் ஓட்டுவான். ஐயோ யோ 201 சந்தேகப்படுற மாதிரி எந்த வண்டி வந்தாலும் தரவா செக் பண்ணியா? ஓகே சார். ஒரு பைக்காரன் தங்குற முடியா? அந்த வண்டி மடக்கியா? பாட்டு பாட்டு வண்டி பாட்டு. லைசன்ஸரா சார் வீட்டில் லைசன்ஸை வீட்டில் வச்சுட்டு இங்கே எங்கடா வரீங்க? 500 ரூபாய் தரேன். பணமா? டைப் பண்ண மாட்டேங்க. கோர்ட்டு கிளம்பு. எல்லாத்தையும் இங்கே கோர்ட்டுக்கு கூட்டு வாங்க. கோர்ட்டு கூட்டு வா. கிரிக்கெட் சூதாட்டத்தில் ரவுடிகள் மிரட்டல். ஐபிஎல் போட்டியில் சூதாட்டத்தில் ஈடுபடுமாறு வீரர்களை பாத்தீங்களாடா? கிரிக்கெட்ல இப்படிலாம் சூதாட்டம் நடக்குது. டேய் ஒருவேளை பிரம்மாவுக்கும் இப்படி ஒரு நிலைமை ஏற்பட்டிருந்தா? டேய் நம்ம இப்படியே உட்கார்ந்தா எப்படிடா? ஏய் வேற என்னடா பண்ண? நானும் போன் அடிச்சுன்னு இருக்கேன், சுவிட்ச் ஆஃப் பண்ணா. டேய் கிறுக்கி போன் போட்டா அவனே எடுக்க மாட்டான். நம்மளாவது போய் தேடி பார்ப்போம்டா. மொத்த பணத்தையும் எடுத்துட்டு அவன் காதலியோட ஓடி போயிட்டான். டிவிலையும் பேப்பர்லயும் போட்டு கிளியும் கிழிக்கிறாங்க. டேய் இப்போ என்னடா பண்ணலாம்? ஏய் பிரம்மா அப்படிப்பட்ட ஆள்லாம் இல்லடா. இதுல ஏதோ ஒரு சம்திங் ராங்கடா. எதுக்கும் சஞ்சய் போய் பார்க்கலாம் வாங்கடா. வாங்க போலாம். ஏய் மச்சான் வாங்கடா. என்ன எல்லா வீடும் பூட்டு இருக்கு? நம்ம வாரம் தெரிஞ்சு வீட்டை பூட்டிட்டு போயிட்டாங்களா? சரி சரி அப்படியா, நான் பாத்துக்கிறேன். ஓகே. ஐயா ரொம்ப பிஸியோ, ஃபோன் பண்ண எடுக்க மாட்டேன். ஏய் என்ன விஷயம்? இதே பாரு, எதுக்கு வந்தியோ அதை பேசிட்டு கிளம்பு, எனக்கு முக்கியமான வேலை இருக்கு. ஃபோன் பண்ணிட்டே இருக்கேன், ஏன் எடுக்கல? நான் கொஞ்சம் பிஸியா இருந்தேன். ரொம்ப நேரமா ஃபோன் பண்ணிட்டே இருக்கேன், நீ கட் பண்ணிட்டே இருக்க. இதை கேட்க தான் இங்க வந்தியா? உனக்கு காரியம் ஆகிற வரைக்கும் என்ன தூங்க விடாம சாப்பிட விடாம கொஞ்சரே கொல்லாவற. காரியம் முடிஞ்சோன்னே இப்போ என்ன பிடிக்கலையோ? ஏய் உன்னை பிடிச்சிருக்கு, வா தப்பண்ணா எந்த பொண்ணா வரீங்களாடி? அதுக்கு எத்தனையோ பொண்ணுங்க இருக்காங்க. என்ன மாதிரி குடும்பத்து பொண்ணு தான் உனக்கு கிடைச்சாலா ஏமாத்துறதுக்கு? அவங்கெல்லாம் கைப்பட்ட ரோஜா, ஆனா நீயோ கைப்படாத புத்தம் புதிய ரோஜா. வேற இந்த டைலாக்லாம் வேணாம். என்ன கல்யாணம் பண்ணிக்க முடியுமா முடியாதா? கல்யாணமா? என் வாழ்க்கையில அந்த பேச்சுக்கே இடம் இல்ல. நான் எத்தனை கல்யாணம் பண்றது? அட பாவி, புனிதமான காதலியை கொச்சப்படுத்திட்டியடா. நீ நாசமா போயிடுவடா. இதா பார், நீ என்ன வேணாலும் திட்டிக்க. இதே மாதிரி திட்ட கேட்டு கேட்டு எனக்கு அழுத்து போச்சு. கொலை பண்ணிடுவேன், போடி இந்த இடத்த விட்டு. என் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் எவ்வளவு சொன்னாங்கடா, நானே என் வாழ்க்கையில மண்ணெளி போட்டுக்கிட்டேன்டா. நீ எல்லாம் உருப்படவே மாட்டேடா, நாசமா போவடா.
தண்ணியாவது குடிங்க ஆண்டி. ஏமா பிரம்மாவ தீபாவும் எங்க சொல்லு. சத்தியமா எனக்கு தெரியாது சார். உனக்கு தெரிஞ்சிருக்கணுமே. தெரியாது சார். எங்கம்மா அனுப்பி வச்சீங்க சொல்லு. ஏன் சார் நானும் என் பொண்ணக்கானு என்ன செய்தது தவிச்சிட்டு இருக்கேன். நீங்க என்ன சார் என்ன கேட்டுட்டு இருக்கீங்க? ஏமா பிரம்மாவை எனக்கு நல்லாவே தெரியும். அவன் அப்படிப்பட்ட கேரக்டர்ஸே கிடையாது. சரி எதுக்கும் அப்புறம் போய் பார்க்கறேன். ஆண்டி சாப்பிடவே இல்லை, தண்ணியாவது குடிங்க ஆண்டி. சொன்னனே கேட்டியாடி? படிச்சு படிச்சு சொன்னனே கேட்டியாடி? அதுக்கு நான் என்ன ஆண்டி பண்ண முடியும்? உனக்கு தெரியாம இருக்காதடி. எப்ப நீ எங்க வீட்டுக்குள்ள வந்தியோ அப்பயே எங்க சந்தோஷம் எல்லாம் போச்சுடி. ஓன் பண்ண மாட்டேன் யோகியமா? காதல் காதல் சொல்லி என்ன காதல சிக்க வச்சதே அவ தானே. பாவி என்ன சிக்கல்ல மாட்ட வச்சுட்டு அவ ஜாலியா போயிட்டான். அப்படியா? நீ ஓட வேண்டித்தானே. நான் ஒன்னும் ஓடி போறதுக்காக லவ் பண்ணல. இதேதான் அவளும் சொன்னான். போடி போ, என் கண்முட நிக்காத. போடி போ. ஐயா நீங்க பெரிய மனுஷன், நீங்க கேட்டா கரெக்டா சொல்லுவீங்க. ஒரு தொப்பி போட்டு எலும்பு குச்சி மாதிரி ஒருத்தன் இப்படி போனானுங்க. எனக்கு கண்ணு தெரியாதுயா. பெரிய மனுஷனை கேட்டா தெரியும் தெரியாது. யாரு போய் எங்க போய் கேட்பா? அம்மா யாரு? ஐயோ யாருக்கு கேட்பா? ஐயா இந்த பக்கமா ஆட்டோ ஏதாவது போச்சுங்களா? பாத்தீங்களா? நிக்குது பார். இது ஆட்டோவா? லாரி எல்லாம் தண்ணி ஓடி சொல்றானுங்க. டேய் தண்ணி ஓடி வேலை செய்யாதீங்க, கை கால் உடஞ்சி போயிருக்கா. இது லாரியா? ஓ இது லாரியா? அப்படின்னா ஆட்டோ போயிடுச்சு போ. அம்மா இந்த பக்கம் ஆட்டோ போச்சா? கஷ்மாலம் லாரி இருக்குதே, எப்படி ஆட்டம் போகும்? அப்ப லாரி மேல ஏறி பாரியா தெரியும். ஆட்டோல ஏறுமே போத. குழந்தையும் செய்யணும்னு ஒண்ணு சொல்லுவாங்க. தம்பி ஒரு ஆட்டாக்காரன் கண்ணாடி போட்டு எனக்கு தெரியாது. தெரியாதா? அதுக்குப்பா தெரியும். குழந்தையும் செய்யணும்னு ஒண்ணு சொல்லுவாங்க. ஐயா ஐயா உங்களை கேட்டா தெரியும் அந்த பசங்க எல்லாம் சொன்னாங்க. ஐயா ஒரு ஒல்லியா கண்ணாடி போட்டுற ஆட்டோ டிரைவர் இங்க. ஐயா அவன் ஒல்லியா இருப்பான், கண்ணாடி போட்டுவேன். ஐயா ஆட்டோல ஏறும்போது எனக்கு தண்ணியெல்லாம் வாங்கி கொடுத்தாங்க. ஐயா ஐயோ நீங்க தானா? எங்க இருக்காங்க ஐயா? ஐயோ நல்லவருங்க ஐயா. வல்லவர். அப்படியா? நல்லவர். அப்படியா? அது அமாட்டானா? இந்த கடைசி வீட்டுக்கு போயிருக்கான் போய் பாரு. நல்லா சொல்லுங்களா? ஐயோ அட பாப்பா அதெல்லாம் வேண்டாம், எனக்கு வெக்கமா இருக்கு. ரொம்ப தேங்க்யூங்க. நான் பாத்துக்கிறேன், ஆட்டோலாம் பாத்துக்கிறேன். ஆட்டோ வீலு பாடி வா வா. ஆடல வச்சிருக்கியா? படுதா போட்டுக்கிறியாடா? டேய் உள்ள படுத்திருக்கிறியா? ஆட்டோ விட்டுதான் போட்டேயாடா. என் தொகுதிக்கு ஒரு நாம, கண்ணாடிக்கு ஒரு நாமெல்லாம் போட்டு இந்த ஆட்டோ உனக்கு நாம போட்டுக்கிறேன். வாடா, ஆள் வந்தாலும் பார்த்துக்கிறேன் நானு. ஆக்ஷன் சாப்பிட்டாம ஆக்ஷன் போடு. ஆட்டோ கட்சி சந்தோஷப்பட்டு அது வீட்டை கண்டுபிடிச்சிருந்தா
இதுதான் நான் வீடு. டைரக்டர் வந்துட்டானே, இவன் எப்படியாவது ஆஃப் பண்ணு. ஒரு ஆப் வாங்கி கொடுத்து ஆஃப் பண்ணிடலாமோ? நல்ல ஐடியா. வரேன் வரேன் வரேன். என்ன என்ன? ஏய் சட்டி விடு, சட்டி விடு. யாரா அது? சட்டி விடு. கண்ணாடி எங்கடா? என் கோட்டரை எங்கடா? என் கோட்டரை எங்க? எதுக்கு அடிக்கிறீங்க அவரை? நான் கோட்டரை வாங்கி கொடுத்தேன், பெட்டி வாங்கிட்டு வந்தேன். சும்மா வாங்கல. பெட்டியா? நேத்து யார் பெட்டி நான் கோட்டரை வாங்கி கொடுத்தேன்ல. இப்பதான் தெரியுது இவர் பெட்டியா அது. என் கோட்டரை குடியா, என் கோட்டரை குடியா, என் கோட்டரை கூட, என் கோட்டரை கூட, கோட்டரை குடியா. சொல்லு. யோ இரியா, இதான உன் பெட்டி, இந்தா இதை வச்சுக்கோ. நீ விலகி போ, நீ விலகி போ. என் கோட்டரை போச்சு. மச்சான், நம்மள எவனே போட்டு கொடுத்துட்டான்டா. ஊருக்குள்ள போலீஸ் வந்திருக்கு. அந்த குள்ள பையனா தான் இருப்பான். டேய் வந்துட்டாங்கடா, ஓடு 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 ஓடு.